ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் நாங்க பேச போறது உலகத்தையே உலுக்கிய ஜான் பெனட் ராம்சேவோட மர்டர் கேஸ் பத்தி. ஒரு 6 வயசு சின்ன பொண்ணோட மர்மமான மரணம், வீட்டுக்குள்ள கிடைச்ச மிரட்டல் கடிதம், அடையாளமே தெரியாத டிஎன்ஏ, இது மட்டும் இல்லாம தீர்க்க முடியாத பல புதிர்கள். இந்த கேஸ் கண்டிப்பா உங்களுக்கு சஸ்பென்ஸ் கொடுக்கும். இந்த வீடியோல இந்த கொலையோட கொடூரமான பின்னணி, சந்தேக நபர்கள் அண்ட் மர்மங்களை பத்தி விரிவா பேச போறேன். ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, யார் கொலையாளியா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க கெஸ் பண்றீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 6 வயசு சின்ன பொண்ணோட மர்மமான மரணம், அமெரிக்காவில் இன்னும் தீர்க்கப்படாத மர்மமா இருக்க இந்த கேஸ் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும். அதுலயும் விசாரணையோட கடைசியில ஒரு டாக்டர் சொன்ன தகவல் ஒட்டுமொத்த கேஸையும் அதிர வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். நீங்க ரெடியா? வாங்க கதைக்குள்ள போலாம். 1996 அக்டோபர் 26, கொலாராடோல போல்டர்னு ஒரு ஊரு. சரியா காலையில 5:52 மணிக்கு ஜோன் பெனட் ராம்சேன்னு ஒரு 6 வயசு சின்ன பொண்ணோட அம்மா பாட்சி ராம்சே போலீஸுக்கு கால் பண்ணி எங்க பொண்ணு காணாம போயிட்டா, எப்படியாவது கண்டுபிடிச்சுட்டாங்கன்னு கதறாங்க. வீட்டுக்கு பின்னால படிக்கட்டுல ஒரு மிரட்டல் கடிதம் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த லெட்டர்ல ஜோன் பெனட்ட கடத்திட்டோம், $1,18,000 கொடுத்தா உங்க பொண்ணை திருப்பி கொடுத்துருவோன்னு எழுதியிருக்கு. ஆனா அடுத்த 8 மணி நேரத்துல அவங்க வீடோட பேஸ்மெண்ட்ல இருக்க ஒரு யூட்டிலிட்டி ரூம்ல கடத்தப்பட்டதா சொன்ன ஜோன் பெனட் பீனமா கடக்கிறா. ஆச்சரியமா இருக்குல்ல, ஜோன் பெனட்ட கடத்திட்டோன்னு மிரட்டல் கடிதம் கிடைச்ச அதே வீட்டுல ஜோன் பெனட் பீனமா கிடக்குறா. ஆனா அவளோட இறந்து போன உடலை பாக்குறப்போ அவ வாயில டேப்பு சுத்தி இருந்துச்சு, கழுத்துல மெல்லிசன கயிறும் இருந்திருக்கு. அவளோட அப்பா ஜான் ராம்சே அவளோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தரோட நம்பரை டைரியில எழுதி வச்சிருக்க. அந்த டைரியை தேடி வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு போனப்போதான் ஜோன் பெனட்டோட டெட் பாடியை கண்டுபிடிச்சிருக்காரு. இதை பத்தி போலீஸ் கிட்ட கேட்டப்போ அந்த லெட்டர்ல கடத்திட்டோம்னு தான் எழுதி இருந்துச்சு, அதனால எங்களுக்கு வீட்டுல தேட வேண்டிய அவசியம் ஏற்படல. இன்னும் சொல்ல போனா எங்களுக்கே இது கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கு. ஒரு காணாம போன பொண்ணு கடத்திட்டோம்னு கிடைச்ச லெட்டர், ஆனா அவளோட வீட்டுக்குள்ளேயே இறந்து கிடக்கிறா. இது எங்களுக்கே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கு. ஆனா கண்டிப்பா குற்றவாளியை பிடிச்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஜோன் பெனட் ஒரு மாடல் அழகி, 6 வயசுலயே 5 பெரிய போட்டிகள்ல ஜெயிச்சவ. ஆனா இப்போ அவ உயிரோடவே இல்லை. அவளோட உடம்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல அவளோட மரணத்துக்கு என்ன காரணம்னு தெரிய வருது. அவளோட தலையில பலமான அடி விழுந்திருக்கு, கழுத்தை நெரிச்சதுனால மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்திருக்கா அப்படின்னு அட்டாப்சி ரிப்போர்ட் சொல்லுது. இதுல இன்னும் திகழூற்ற விஷயம் ஒண்ணு இருக்கு. ஆமா, அவளோட கழுத்தை நெரிக்க யூஸ் பண்ண பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜோன் பெனட்டோட ஹாபி கிட்ல இருந்து எடுத்த பெயிண்ட் பிரஷோட கைப்பிடியை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஜோன் பெனட்டோட இன்னர் வேர்லயும் பேண்ட்லயும் அடையாளம் தெரியாத ஒரு ஆணோட டிஎன்ஏ கிடைச்சிருக்கு. 2004ல FBI டேட்டா பேஸ்ல இருந்த 15 லட்சம் கிரிமினல்ஸ் டிஎன்ஏவோட ஒப்பிட்டு பார்க்கறாங்க. ஆனா அது யாருக்குமே மேட்ச் ஆகல. இதோட குற்றம் நடந்த இடத்துல 2 செட் அடையாளம் தெரியாத காலடி தளங்களும் ஜோன் பெனட்டோட பெட்ரூமுக்கு பக்கத்தால ஒரு கயிறும் கிடைச்சிருந்திருக்கு. ஆனா 2006 வரைக்கும் அந்த கயிறை டெஸ்ட் பண்ணவே இல்லை. வீட்டுக்கு வெளியே அதிகமா பனி பொழிஞ்ச காரணத்தினால காலடி தளமும் இல்லை. வீட்டு கதவையும் யாரும் உடைச்ச மாதிரி எந்த ஒரு அடையாளமும் இல்லை. இது போலீஸுக்கு இன்னும் குழப்பத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ மிரட்டல் கடிதத்துக்கு வருவோம். அந்த லெட்டர்ல $1,18,000 வேணும்னு எழுதியிருந்தாங்க. பொதுவா இந்த மாதிரி ஆளை கடத்தி வச்சுட்டு பணம் கேட்கறவங்க எல்லாம் 1 லட்சம் கொடு, 1.5 லட்சம் கொடு, 2 லட்சம் கொடுன்னு ஒரு ரவுண்டான அமௌண்ட்டை தான் டிமாண்ட் பண்ணுவாங்க. ஆனா $1,18,000 வேணும்னு கேட்க என்ன காரணம்? இதுக்கு காரணம் இந்த தொகை ஜான் ராம்சேக்கு அந்த வருஷம் கிடைச்ச போனஸ் சம்பளம். கிறிஸ்மஸ் ஹாலிடேவோட சேர்த்து $1,18,000 வாங்கியிருந்திருக்காரு ஜோன் பெனட்டோட அப்பா. லெட்டர்ல இன்னும் பயங்கரமா, நீங்க மட்டும் போலீஸுக்கு தகவல் கொடுத்தா உங்க பொண்ணோட தலைய வெட்டிடுவோன்னு எழுதியிருந்திருக்கு. ஆனா அந்த லெட்டர் வீட்டுக்குள்ள இருந்து எடுத்த பேப்பர் பேனாவில தான் எழுதியிருந்திருக்காங்க. இது எப்படி பாசிபிள் ஆச்சு? ஒரு கொலையாளி வீட்டுக்குள்ள நுழைஞ்சி
பேப்பர் பேனாவை எடுத்து சவகாசமா ஒரு லெட்டர் எழுதிட்டு அப்புறமா கொலை பண்ணியிருப்பானா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? லெட்டர்ல நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சு. ஆனா சில கஷ்டமான வார்த்தைகள் கூட எந்த ஒரு தப்பும் இல்லாம சரியா எழுதிருந்துச்சு. இதனால இந்த லெட்டர் ஃபேக்கா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகமும் வந்துச்சு. கொலை பண்ண வந்த இடத்துல ஒரு கொலையாளி இவ்வளவு நேரம் எடுத்து பொறுமையா ஒரு லெட்டரை எழுதுவானா? இந்த கதையை கேட்ட வரைக்கும் இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்க, இதனாலதான் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்க யாரையாவது கெஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வழக்குல அடுத்த கட்டத்துக்கு போலீஸ் நகர்றாங்க. இந்த கேஸ்ல முதல் சந்தேகம் ராம்சே குடும்பத்து மேலதான் விழுது. ஏன்னா அந்த லெட்டர் வீட்டுக்குள்ளேயே தான் கிடைச்சிச்சு. வெளியிருந்து யாரும் வந்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அண்ட் முதல்ல ஜோன் பென்டன் அம்மா பேட்சி ராம்சி மேலதான் சந்தேகப்பட்டாங்க. ஒரு டிவி விவாதத்துல பேட்சி தன்னோட பொண்ணை தற்செயலா அவங்களே கொன்னுட்டு அவங்களே லெட்டரும் எழுதி வச்சு கேஸ திசை திருப்ப முயற்சி பண்ணிருக்கலான்னு விவாதம் பண்ணாங்க. என்னது, டிவில விவாதம் பண்ணாங்களா? எஸ், ஜோன் பெனன்ட் ஒரு சாதாரண ஆளே கிடையாது. அவ ஒரு மாடல் அழகி. பல ஹை ப்ரொஃபைல் போட்டிகளை கலந்து அழகி பட்டத்தை வின் பண்ணியிருக்கா. மக்கள் மத்தியில அவளுக்குன்னு தனி ஃபேன் பேஸே இருந்துச்சு. இன்னொரு தியரி, ஜோன் பெனண்டோட 9 வயசு அண்ணா பர்க்ரம்சே தான் அவளை தற்செயலா கொண்டு இருக்கலாம்னு. ஆனா இந்த தியரி வேலைக்கே ஆகாது. ஏன்னா ஜோன் பெனண்டோட கழுத்தை நெரிக்கிறப்போ அவ உயிரோட தான் இருந்தான்னு ஆதாரங்கள் சொல்லுது. இதோட ஹேண்ட் ரைட்டிங் அனலைஸும் ஒரு பக்கம் நடந்துச்சு. அதுல ஜோன் பெனண்டோட அப்பா ஜான் ராம்சி அந்த லெட்டரை எழுதலன்னு தெரிய வருது. அதே நேரம் அம்மா பேட்சி அந்த லெட்டரை எழுதுனாங்கன்னு உறுதியா சொல்ல முடியல அப்படின்னு ரிசல்ட் வருது. கடைசியா 2008 இன்னர்வேர்ல கிடைச்ச டிஎன்ஏ மூலமா ராம்சே குடும்பத்துல இருந்த யாரும் இந்த குற்றத்தை பண்ணலன்னு அவங்க எல்லாருமே குற்றமற்றவங்கன்னு வெளிப்படையா அறிவிச்சாங்க. அது வரைக்கும் ஜோன் பெனண்டோட வீட்டுல இருந்த யாரோ தான் கொலை பண்ணிட்டாங்கன்னு ஊரெல்லாம் பேசிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த வெளிப்படையான அறிவிப்புக்கு அப்புறமா அந்த பேச்செல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு. இப்போ வெளியாளுங்க அண்ட் சந்தேக நபர்களுக்கு வரலாம். முதல் ஆளு பில் மெக்ரெனல்ஸ். இவர் ஒரு லோக்கல் சாண்டா கிளாஸ். கொலைக்கு 2 நாளைக்கு முன்னாடி ராம்சே வீட்டுக்கு வந்திருக்காரு. இவரோட பொண்ணும் 22 வருஷத்துக்கு முன்னாடி கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இவரோட மனைவி ஒரு கதை எழுதியிருக்காங்க. அந்த கதையில ஒரு குழந்தை வீட்டோட பேஸ்மெண்ட்ல கொலை செய்யப்படுற மாதிரியான சீன் இருந்திருக்கு. அண்ட் இவரு ஜோன் பெனன்ட் மேல ரொம்ப பாசமா இருந்தாரு. அவ பாசமா கொடுத்த பயோ கிளிட்டரை அவரோட இதய அறுவை சிகிச்சை பண்ணப்போ கூடவே எடுத்துட்டு போயிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவரோட ஒய்ஃபு கிட்ட நான் ஒருவேளை இறந்து போயிட்டேன்னா இந்த பயோ கிளிட்டரை என்னோட சாமலோட மிக்ஸ் பண்ணிருன்னு சொல்லியிருக்காரு. கேட்கவே ஒரு மாதிரி வியடா இருக்குல்ல. ஆனா இவருதான் கொலையாளின்னு நிரூபிக்க எந்த ஒரு ஆதாரமே இல்லை. அடுத்த ஆளு கேரி ஒலிவா. இவர் ராம்சே வீட்டுக்கு பக்கத்துல வசிச்சவர். 2016 சைல்டு பிரானோகிராஃபில கைதானவர். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், இவரோட பேக்ல ஜோன் பெனண்டோட போட்டோ இருந்திருக்கு. இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி ஜோ பென்டன் இறந்த அடுத்த நாள் ஒலிவா எனக்கு ஃபோன் பண்ணா, நான் ஒரு சின்ன பொண்ணை கடத்திட்டேன், அதுவும் என் பக்கத்து வீடுன்னு சொன்னான்னு சொல்றாரு. அதே சமயம் கேரி ஒலிவா தன்னோட அம்மாவை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணதா ஒரு கதையும் இருக்கு. ஆனா இவரோட டிஎன்ஏவும் ஜோன் பெனண்டோட இன்னர்வேர்ல கிடைச்ச டிஎன்ஏவும் மேட்ச் ஆகல. கடைசி ஆளு ஜான் மர்கர். இவர் 2006 ஒரு ஜெர்னலிஸ்டுக்கு மெயில் பண்றாரு. அதுல நான் தான் ஜோ பெண்டனை கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிறாரு. இவர் ஜோ பெண்டனை லவ் பண்ணதாகவும் சொன்னாரு. ஒரு பிளாஷ் லைட்டால தலையில அடிச்சு கொன்னேன் அப்படின்னு மெயில் பண்ணிருக்காரு. இவரை பிடிச்சி விசாரணை பண்ணாங்க போலீஸ். ஆனா இவர் கொலை நடந்தப்போ கொலாரடவுலயே இல்ல, ஜார்ஜியாவில தான் இருந்தாருன்னு ஆதாரங்கள் இருக்கு. இவரோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகல. அப்புறம் போலீஸ் அவங்க ஸ்டைல விசாரிச்சப்போ ஃபேமஸ் ஆகணும், டிவி மீடியால என்னோட பேர் வரணும், அதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்லியிருக்காரு ஜான் மர்கர். ஆரம்பத்துல இருந்தே இந்த கேஸோட மைய புள்ளியா இருக்கிறது ஜோன் பெனண்டோட இன்னர்வேர்ல கிடைச்ச டிஎன்ஏ தான். ஆனா இப்போ யாருமே எதிர்பார்க்காத பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்.
டிஎன்ஏ அனலைஸ் பண்றதுல எக்ஸ்பர்ட்டா இருக்க டாக்டர் ஹென்ரிலி என்ன சொன்னார்னா, ஜோன் பெனட்டோட இன்னர்வேர்ல கிடைச்ச டிஎன்ஏ அந்த இன்னர்வேரை தயாரிக்கும் போதே வந்திருக்கலாம். சந்தேகமா இருக்கா? இது புத்தம் புது இன்னர்வேர், இதுல இருந்து ஒரு டிஎன்ஏ சாம்பிளை எடுத்து காட்டுறேன் பாருங்க அப்படின்னு ஒரு டிஎன்ஏ சாம்பிளையும் எடுத்து காட்டினாரு. இது ஒட்டுமொத்த கேஸையும் தலைகீழா புரட்டி போட்டுருச்சு. இதனால டிஎன்ஏ ஆதாரமும் பொய்யா இருக்கலாம்னு சொல்றாங்க. இப்போ இந்த கேஸ் இன்னும் விறுவிறுப்பாகிடுச்சு. ஆனா யாரு கொலையாளின்னு யாருக்குமே தெரியல. இந்த கேஸ்ல இவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்கு. மிரட்டல் லெட்டர், வீட்டுக்குள்ள கிடைச்ச உடம்பு, டிஎன்ஏ, காலடி தடம் எல்லாமே ஒரு மர்ம புதிர் மாதிரி. இது ஒரு குடும்பத்துக்குள்ள நடந்த தவறா இல்ல வெளியால் வந்து செஞ்ச கொலையா? இன்னைக்கும் 2025லயும் இந்த கேஸ் தீர்க்கப்படல. ஜோன் பென்னட்டோட மரணத்துக்கு இன்னும் நீதி கிடைக்கல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாரு கொலையாளியா இருப்பான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வாரம் இன்னொரு திகிலூற்ற கேஸோட மீட் பண்ணுவோம். அண்ட் இன்னும் நீங்க பிளாக் சிண்டிகேட்ல மெம்பர் ஆகலனா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உடனே மெம்பர் ஆகுங்க. கடைசியா ஒண்ணே ஒண்ணு, கிரைம் இஸ் ஹார்ம்ஃபுல்.